இந்த ஒரு வீடியோவில் சறுக்கி விழுந்த வரும், சைடில் இருந்து ஓடியாந்து பவுலிங் போடுற வரும், காரில் கழுத்தை மாட்டிக்கணும் வரும், பருசு அடிச்சுட்டு போகிற வரும் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிக்க வச்ச ட்ராப்பு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தாப்புல வறுத்துட்டு இருந்த மீனவை திருப்பி போடலான்னு பார்த்தாரு. தரையில போடுவாருன்ட்டு யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு 7.5 கழுத வயசு ஆனாலும் சரிக்க விளையாடினாரு. சரிக்குன்னு போய் விழுந்துட்டாரு. ஸ்ட்ரைட்டா ஓடியாந்து பவுலிங் போட்டு பார்த்துருப்பீங்க. அண்ணா சைட்ல இருந்து ஓடியாந்து பவுலிங் போடுறாரு. பவுலிங் போட்டு கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திடீர்னு சபையில உக்காந்துட்டு இருந்தவங்களோட சந்துல ஓடுறான். பல்லு தேய்ச்சிட்டு வந்தாதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம பல்லு தேய்ச்சிட்டு இருக்கான். தன்னோட கொடூர மூஞ்சவ கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட எடுத்துட்டு வந்தாரு அண்ணன். அதை பார்த்துட்டு தம்பி கோவத்துல பொங்கிட்டான். ஆப்பில தூக்கி போட்டோன்னே டக்குன்னு பிடிச்சின்னு அவசரப்பட்டான். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்லை, அதான் அப்படி ஆயிடுச்சு. தன்னோட கூட்டாளிங்களில் ஒருத்தனை தூக்கிட்டு போனா அவன் சும்மா விட்டுருவானா? ஃப்ரெண்டு பர்த்டேக்கு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. கிஃப்ட் பாக்ஸு பெருசாக இருக்க, உள்ள நல்லா வெயிட்டாக இருக்குன்னு போய் பிரித்து பார்த்தான். மொபைலும் பர்ஸும் அடிச்சுட்டு போயிட்டான். அதை கண்டுக்காம பீஸா தான் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானோன்ட்டு கரெக்டாக இருக்கலான்னு அண்ணன் நீட்டு இருக்காரு. என்னோட செல்லமான பெட்டுன்னு சொல்லி தண்ணியில் விட்டாங்க. சட்டுன்னு போயிட்டான். பார்க்காம பட்டுன்னு திறந்துட்டாரு.